பிதாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மானாவோடும் இருப்பதாக. முகிலை தழுவும் தென்றல் மழையை தருகிறது. மண்ணை தழுவும் மழை விளைச்சலை தருகிறது. அவனியை அன்பால் தழுவும் மனமே அர்ப்பணிக்க முன் வருகின்றது. ஆம், அன்னை மரியாள் தம் இதயத்தில் நிரம்பி வழியும் அன்பால் இறை திட்டத்திற்கு பணிந்து அகிலத்தின் அரசர்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த அவனிக்கு கொணர்ந்தார். அவரை தாயாம் திருச்சபை கன்னித்தாய் என போற்றுகின்றது. கடவுளின் ஆவி வல்லமையோடு இறங்கி வந்ததால் மரியா கடவுளின் வார்த்தையை தம் வயிற்றில் தாங்கி குழந்தை இயேசுவாக ஈன்றளித்தார். எனவே மரியாவை நாம் கடவுளின் தாய் எனவும் போற்றுகின்றோம். இத்தகைய உயர்ந்த பேற்றினை மரியா பெற்றதால் அவர் உண்மையிலேயே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர்தாம். மரியாவின் உறவினராகிய எலிசபெத்து, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று உரைத்து வாழ்த்துரையை நாமும் மரியாவுக்கு புகழாரமாக சூட்டுகின்றோம். மரியா ஆசி பெற்றவர் என்பதன் பொருள் என்ன? கடவுள் மரியாவை தம் மகனின் தாயாக தேர்ந்து கொண்டார் என்பதே இங்கு குறிக்கப்படுகின்ற ஆழ்ந்த பொருள். இவ்வாறு தாய்மை பேறு எய்திய மரியா நம் தாயாகவும் இருக்கின்றார். நாம் மரியாவை போன்று கடவுளை முற்றிலும் நம்புகின்ற போது கடவுளின் செயல் நம்மிலும் வல்லமையோடு துலங்கும். கடவுளின் திருவுளத்தை நாம் ஏற்போம், அதன்படி செயல்படுவோம். எலிசபெத்தாம்மாள் அன்னை மரியாளை விட வயதில் மூத்தவர். குழந்தை இல்லாமல் சமூகம் அவரை மலடி என்ற பட்டப்பெயர் வைத்து அழைத்தபோது தாங்க முடியாத வேதனையை நிச்சயம் அவர் அனுபவித்திருப்பார். இவ்வளவு கடினமான சூழ்நிலைக்கு மத்தியிலும் தாழ்ச்சியோடு தன்னை விட வயதில் சிறியவராக இருக்கக்கூடிய அன்னை கன்னி மரியாளை உள்ளத்தில் கள்ளம் கபடம் இல்லாமல் போற்றுகிறார். இது அவரது தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை குறிப்பதாக இருக்கிறது. அந்த தாழ்ச்சிதான் எலிசபெத் அம்மாளின் அடையாளமாகவும் இருக்கிறது. இயேசுவின் பிறப்பை கொண்டாட இருக்க நாமும் நமது வாழ்விலும் நாம் எப்போதும், குறிப்பாக வாழ்விலும் தாழ்விலும் நம்பிக்கையுள்ளவர்களாக, கடவுளை போற்றக்கூடியவர்களாக, எலிசபெத் அம்மாளை போல சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக, தாழ்ச்சி நிறைந்தவர்களாக வாழ அருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மன்றாட்டுக்களை இரக்கமுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் மனித உடல் எடுத்து வரும் உம் ஒரே திருமகனின் வருகையில் மகிழ்வரும் அவர்கள் அவர் தமது மாட்சியில் வரும்பொழுது நிலை வாழ்வின் பரிசை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனுடைய அன்பிற்காக காத்திருக்கிறவருடைய ஏக்கத்தை இந்த வாசகம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறவை, அன்பை மனித மொழியில் எடுத்துரைக்கிற உணர்வு பூர்வமாக கவிதை வடிவத்தில் இந்த பகுதி இடம்பெற்றுள்ளது. இறை அனுபவம்தான் மனிதனுக்கு நிறைவை தரும். மனிதனுக்கு எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் அது அவனுக்கு நிறைவை தராது. மனித உணர்விற்குள்ளாக மறைந்து கிடக்கும் அன்பு உணர்வுகள் நிச்சயம் இறைவனை அடைவதற்கான வழிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று எடுத்து கூறும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் இனிமைமிகு பாடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8 முதல் 14 வரை. தலைவி கூறியது, என் காதலர் குரல் கேட்கின்றது, இதோ அவர் வந்துவிட்டார். மலைகள் மேல் தாவி வருகிறார், குன்றுகளை தாண்டி வருகின்றார். என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர். இதோ என் மதிர்ச்சுவர்கள் பின்னால் நிற்கின்றார். பலகனி வழியாய் பார்க்கின்றார், பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார். என் காதலர் என்னிடம் கூறுகின்றார், விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. இதோ கார்காலம் கடந்துவிட்டது, மழையும் பெய்து ஓய்ந்துவிட்டது. நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன, பாடி மகிழும் பருவம் வந்துற்றது. காட்டுப்புறா கூவும் குரலதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது. அத்திப்பழங்கள் கனிந்துவிட்டன, திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன. விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, காட்டிடு எனக்கு உன் முகத்தை, எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை. உன் குரல் இனிது, உன் முகம் எழிலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் வாக்கு நேர்மையானவை, அவரது செயல்கள் நம்பிக்கைக்கு உரிய. நீதியை நேர்மையை விரும்புகிறார், நீதியை நேர்மையை விரும்புகிறார். அவரது அன்பால் நிறைந்துள்ளது உலகம். ஆண்டவரே, உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக.
போரையும் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை காக்கின்றார். அவர்கள் உயிரை காக்கின்றார். அவர்கள் பங்கத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இம்மானுவேலே, சட்டம் இயற்றும் எம்மரசே, இறைவனாம் எம்மாண்டவரே, எம்மை மீட்க எழுந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது, எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது எலிசபெத் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்காக நாம் ஆயத்த நிலையில் இருக்கின்றோம். மாரநாதா, வாரும் இயேசுவே என்று சொல்லி நம் உள்ளத்தின் ஆழத்தில் பேர்வகையினாலும் மகிழ்ச்சியினாலும் பிறக்கப் போகிற இயேசு பாலனை குறித்து நாம் தியானிக்கின்றோம். பல்வேறு விதமான உறுத்தல் முயற்சிகளின் வழியாக நம்மை நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். இப்பேற்பட்ட இந்த தயாரிப்பின் மத்தியில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த இறை வசனங்களானது கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கின்றது. மிகவும் பிரசித்தி பெற்ற மக்கள் பேராயர் ஃபுல்டன் ஜேசின் அவர்கள் கன்னி மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்த இந்த நிகழ்வை குறித்து அவர் தியானித்து அவர் சொல்லுகின்றார். அவர்கள் இருவரும் சந்தித்து கொண்டார்கள். இந்த சந்திப்பு மனிதர்கள் சந்திக்கிற சந்திப்பை போன்று அல்ல. இவர்கள் சந்தித்த பொழுது விண்ணுலகத்தில் சந்திக்கக்கூடிய சந்திப்பை போன்று இருந்தது. ஆகவேதான் மண்ணுலகில் இவர்கள் இருந்தாலும் கூட
விண்ணகத்தில் இருக்கக்கூடிய பேருவகையும் மகிழ்ச்சியும் அவர்களுக்குள் இருந்தது. அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை பேருவகையினால் துள்ளியது என்று அவர் உணர்வுபூர்வமாக அவர் சொல்லுகின்றார். மகிழ்ச்சி என்கின்றது நாம் வெளியிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. மகிழ்ச்சி என்கின்றது கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனநிறைவை குறித்து பேசுகின்றது. கன்னிமரியாலும் எலிசபெத் அம்மாளும் இந்த ஒரு மன நிறைவை அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் அந்த மகிழ்ச்சியை அவர்களால் உணர முடிந்தது. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் ஒரு சிறிய ஆய்வு ஒன்றை ஏற்படுத்துகின்றது. அந்த ஆய்விலே இந்த உலகில் எத்தகைய மனிதர்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த ஒரு ஆய்வை நடத்துகின்றார்கள். இந்த ஆய்வை குறித்து உலகில் இருக்கக்கூடிய பல மனிதர்களிடத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்கின்றார்கள். அதில் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், மனிதர்களுடைய வாழ்வுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது எது என்கின்ற ஒரு கேள்வியை வைக்கின்றார்கள். அநேகர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகின்றார்கள். கடைசியாக அந்த கேள்வியினுடைய பதில்களை எல்லாம் தொகுத்து அவர்கள் ஒரு சில முடிவுகளை வெளியிடுகின்றார்கள். அதிலே சொல்லுகின்றார்கள், முதலிலே 20% மக்கள் அவர்கள் சொன்ன பதில்கள், ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பணம் இருக்க வேண்டும். பணம் இருக்கிறது என்று சொன்னால், செல்வம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும், எதையும் சாதித்து கொள்ள முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக மேலும் இன்னும் 20% அவர்கள் சொன்னார்கள், பணத்தை விட ஒரு மனிதனிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் அதிகாரத்தை வைத்து அவர்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற விதத்தில் அவர்கள் சொன்னார்கள். பணத்தை விட அதிகாரம்தான் முக்கியம் என்று 20% சொன்னார்கள். கடைசியாக மீதி இருக்கக்கூடிய 60% அவர்கள் சொன்னார்கள், பணமும் அல்ல, அதிகாரமும் அல்ல, மாறாக ஒரு வருடத்தில் நல்ல மதிப்பீடுகள் இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகள் அவருடைய உள்ளங்களில் இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் அந்த அறிக்கையிலே அவர்கள் வெளியிட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி இதுதான், மகிழ்ச்சி. அது உலகம் பார்க்கிற மகிழ்ச்சி அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் பிறப்பினால், கிறிஸ்துவின் அளவிட முடியாத அன்பினால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை தான் இந்த விவிலியத்தினுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு எடுத்து கூறுகின்றது. கன்னி மரியாளும் எலிசபெத்தும் உண்மையான அந்த மகிழ்ச்சியை அவர்கள் அனுபவித்தார்கள். இன்றைய இறை வழிபாடும் நமக்கு இத்தகைய செய்தியை தான் கொடுக்கின்றது. கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு கடவுளுடைய திட்டத்திற்கு நம்மை நாம் செவிசாய்க்கின்ற பொழுது நாம் மெய்யாகவே மகிழ்ச்சியினால் நாம் உந்தப்படுகின்றோம். இறைவனுடைய மகிழ்ச்சி நமக்குள் குடிகொள்ளுகின்றது. இத்தகைய வரத்திற்காக நாம் இறைவனிடத்தில் மன்றாடுவோம். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளம் என்னும் கோவிலில் நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளம் என்னும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா. மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தே, மனதை முழுவதுமாய் தந்து நின்றே, கோதுமை மணி போல நானும் வந்தே,
வருகிறேன் ஏற்றருள்வாய் என் இறைவா இறைவா எல்லாம் தந்தேன் உம்மிடம் தந்தேன் ஏற்பாய் ஏற்பாய் என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா உள்ளம் என்னும் கோவிலில் நீ வருவாய் என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே எல்லாமே நீ தந்த கொடைதாரே எல்லாமே நீ தந்த கொடைதாரே என்ன தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றல் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி பெறுவோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால்
ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களே என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உள்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என் தசை மெய்யான உணவு, என் இரத்தம் மெய்யான பானம். மனுமகனின் தசை தின்று இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள் உயிர் இராது என்று சொல்லி நாம் அனைவரும் வாழ்வு பெறுவதற்காக தன்னையே உணவாக தர வருகின்றார். இந்த தெய்வீக விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவிறக்கத்தினால் எனக்கு என் உடலுக்கும் மனதுக்கும் பாதுகாப்பை தந்தருந்தாகிட அருள் செய்வதா. என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வம் நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. வா 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 என் இறைவா, எந்த உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சல் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தேடும் கலமாக நானும் இங்கே அலையாக நிலையாக வா. ஒளி தேடும் மலராக நான் சாய்கின்றேன், மறையாது குறையாது வா. இக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. இக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னை உனில் கண்டேனா, என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய். நான் உனக்காக உருவானேன், வா 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 என் இறைவா, உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது.
மகனாக நானும் இங்கே மன்னித்து மனமாற்றுவா திசை மாறி போகின்ற ஆடாகினி இடைமறித்து என்னை மீட்கவா நீரின்றி வறண்ட நிலமாக சுவாசமின்றி தவிக்கும் உயிராக நீரின்றி வறண்ட நிலமாக சுவாசமின்றி தவிக்கும் உயிராக உனக்காக தவிக்கின்றேன் நான். என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய நான் உனக்காக உருவானேன் வா நீ வா 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 என் இறைவா எந்த உயிராக உணர்வாக வா 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 என் தலைவா நெஞ்சம் நீங்காத நினைவாக வா தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இழைகின்ற காலமிது. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளின் பங்கேற்பு உன் மக்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பாய் இருப்பதாக. அதனால் முழு இறைப்பற்றுடன் உமது மாட்சிக்கு அடிபணிந்து உள்ளத்துக்கும் உடலுக்கும் உரிய மீட்பை அவர்கள் மிகுதியாய் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதமா. பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன் அருளா. கைத்தாளம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம் எக்காலம் போதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. இறைவன் வாழும் சீயோ நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. இறைவன் வாழும் சீயோ நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. அழிந்திடா பேழை அழகான
மணலாடும் ஜெப மாலையே மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்லு அகமே அகமே அருள் நிறையுதம்மா பூ பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளா இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக உமை தெரிந்தாரே இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக உமை தெரிந்தாரே ஆண்டவர் உம்மிலே வாழ்கின்றார் என்றுமே அனுதினம் தீமைகள் அழியுமே மண்ணிலே ஆர்ப்பரிப்போம் மகமகிழ்வோம் நன்றி சொல்லி போற்றுவோம் மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா பூ பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால் கைத்தாளம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம் எக்காலம் ஓதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம் மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே